இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு பண்ணியிருந்தேன் அந்த சிக்கன் பிரியாணி தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நெய் இப்போ ஊற்றல, எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இப்போவே சேர்த்தோம்னா கலர் நல்லா வரும். கொத்தமல்லி புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா. காரம் வந்து ரொம்ப காரம் போடல, ஸ்பைசி போடல, ஒரு மீடியமாக தான் இருக்கும் இது வந்து. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி. அதுக்கப்புறம் நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து ஒரு 10 ரூபா 13 அந்த சின்ன பேக்கெட் இருக்குல்ல, அந்த தயிர் ஃபுல்லாக ஊற்றிட்டு 1 கிலோ சிக்கன் அதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 3/4 கிலோ வாக்கில் இதில் போட்டு நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அரிசி வந்து நான் 3 டம்ளர் எடுத்தேன். 3க்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் நம்ம டேஸ்ட் பார்த்து இவ்வளவே சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்த அரிசியை வந்து அதில் போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸு இந்தியா கேட் பாஸ்மதி தானே வாங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு 15 நிமிஷம் தம்மில் போட்டு இறக்கிட்டேன். உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு சைடிஷ் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எக்கு, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.